வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதி இருக்கும் வீடு. இது பகுதி 2. ஏற்கனவே பகுதி 1ல் லக்னாதிபதி 1ஆம் பாவத்திலேருந்து 6ஆம் பாவத்தில் இருந்து இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி பலன்களை செய்வார் என்ற ப்ரீவியஸ் வீடியோவை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் லக்னாதிபதி 7ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவத்து வரைக்கும் இருந்தால் அவர் ஜாதகர் எப்படி செயல்படுவார், இது எல்லாமே பொது பலன். ஆனால் இந்த பொது பலன்களே பெரும்பாலும் நடக்கும். ஏன்னா 7ஆம் பாவத்தில் லக்னாதிபதி என்ன மாதிரி அவர் லக்னாதிபதி இருக்கிற பாவகம் தான் நாம் செயல்படுவோம். தசா புக்தி அந்தரம்னு ஒன்று ரன் பண்ணால் கூட, ஆனால் நீங்கள் எங்கேருந்து வேலை செய்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமே. இதோட அந்த கிரகம் எந்த தத்துவத்தில் இருக்குது நம்ம பார்க்கணும். அது நெருப்பு தத்துவத்தில் இருக்குதா, பூமி தத்துவத்தில் இருக்குதா, காற்று தத்துவத்தில் இருக்குதா, இல்லை நீர் தத்துவத்தில் இருக்குதா, இல்லை சரத்தில் இருக்குதா, ஸ்திர ராசியில் இருக்குதா, இல்லைனா உபயராசி இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். இதோட சேர்த்து அந்த கிரகங்கள் தனிமையாக இருக்கும் போது இந்த பலன்கள் முழுமையாக நடக்கும். அது கோள்கள் வேறு கிரகங்களோட இணைஞ்சு இருந்துச்சுன்னா கூட்டு பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். சரி நண்பர்களே, 7ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருந்தால் 7ஆம் பாவம் திருமணத்தை குறிக்கும். திருமணத்தை, சமுதாயத்தை, நம்ம சொசைட்டியில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நேம் அண்ட் ஃபேம், மரியாதை, மதிப்பு, கௌரவம், புகழ் 7ஆம் பாவகம். நீங்கள் அப்படி இந்த சமூகத்தில் உங்களை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க, அதுவும் 7ஆம் பாவகம். அப்புறம் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், இதுவும் 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது தான். 7ஆம் பாவம் உடல் உறுப்பில் நம்மளோட ஜெனிட்டல் பார்ட்ஸை 7ஆம் பாவம் இண்டிகேட் பண்ணுது. இப்போ ஜாதகர் 7ஆம் பாவத்தில் இருந்தால் அவர் எந்நேரமும் தன் கணவன் அல்லது மனைவியோட அவங்க மீது எந்நேரம் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு நேர்க்க 7ஆம் பாவமே கணவன் மனைவி ஸ்தானம் தான். அங்கே ஜாதகம் இருக்கும்போது ஆணாக இருந்தாருன்னா மனைவி மேலே எப்பவுமே ஒரு அவங்க மேலே அக்கறை இருக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தாங்கன்னா மனைவி மேலே, மனைவியாக இருந்தால் கணவன் மேலே இருக்கும். இது இந்த லக்னாவே தனிமையில் இருக்கணும். அங்கே ராகு கேதுக்களோட இல்லை தீய கிரகத்தோட சேர்க்கையில் இருக்கும்போது அந்த தாட் மாறும், வேறு மாதிரி போகும். அதே மாதிரி ஜாதகர் கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக அங்கே அமையும். நிறைய கிளைண்ட்ஸை டீல் பண்ணணும், கஸ்டமர்ஸை டீல் பண்ணணும். 7ஆம் பாவம் மார்க்கெட்டு, இப்போ சந்தை. இப்போனா அந்த ஜாதகர் அந்த 7ஆம் பாவம் எதிர்பாலினும் சமமான நபர்கள் அப்போ வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படுவது, ஃபாரின் ட்ராவல் போகிறது, அப்புறம் பயணத்தடை ஏற்படுவது. அதேமாதிரி ஒரு மனுஷன் ஞாபக மருதி ஆகுதுன்னா அது 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்டதாக அந்த நினைவெழுத்தல், மெமரி பவர் கம்மியாக வருது, நம்ம நிறைய விஷயங்களை மறந்து போகிறது. 7ஆம் பாவம் ஞாபக மருதி. ஜாதகர் என்ன ஆகும்னா லக்னாதிபதி கொஞ்சம் ஞாபக மருதியாக இருப்பார். அதே மாதிரி நினைவாற்றல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சமுதாயத்தோடு இணங்கி போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவியோடு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற சூழ்நிலை ஏற்படும். இது என்னென்னா ஒரு கான்ட்ராக்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஒரு டீலிங் பண்ணுறதுக்கு சரியான விஷயமா இருக்கும். அதே மாதிரி இது நம்மளோட பெரியப்பாவை குறிக்க ஜாதகருக்கும் லக்னாதிபதி ஜாதகர் அவருக்கும் பெரியப்பாக்கான தொடர்புகள் அங்கே இருக்கும். காரணம் 9ஆம் பாவம் தந்தைனா இப்போ இளைய சகோதரன் 3ஆம் வீடு, மூத்தவர் 11ஆம் வீடு. இப்போ 9ஆம் வீடு அப்பானா 9ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீடு கணக்கு போட்டால் 7ஆம் வீடு வரும். அது அப்பா கூட பிறந்த பெரியவங்க, பெரியம்மா, பெரியப்பா இவங்களாம் 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்டிருக்கும். அதே மாதிரி நம்மளோட அம்மாவோட சுகஸ்தானம் 4ஆம் பாவம் தாயார், 7ஆம் பாவம் 4க்கு 7ஆக வர்றது பாவத் தொடர் 7ஆம் பாவமாக வரும். அது ஜாதகர் லக்னாதிபதி அம்மாவோட சுகத்தில், அம்மாவோட கேர், அம்மாவை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கன்னு ஜாதகர் ரொம்ப விரும்புவார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இப்போ ஜாதகர் தந்தைக்கு இது ஒரு லாபஸ்தானமாக வரும். 9ஆம் பாவம் தந்தை, அதுக்கு 11ஆம் பாவமாக 7ஆம் பாவம் வரதுனால தந்தைக்கான ஒரு லாபம் 7ஆம் பாவம் இருக்கும். குறிப்பாக லக்னாதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தாலே சமுதாயத்தை பற்றி சிந்தனை அதிகமாக இருக்கும். வேறு இதுதான் முக்கியமாக இருக்கும். சமுதாயம் கிளைண்ட்டை, கஸ்டமர்ஸ் எப்படி டீல் பண்ணணும், இது கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் லக்னாதிபதி 8ஆம் பாவத்தில், 8ஆம் பாவம் பெரும்பாலும் கெட்ட விஷயங்கள் தான் இருக்கும். அங்கேயும் சில நல்ல விஷயங்கள் இருக்குது. பணபரஸ்தாரத்தில் 8ஆம் பாவம் கனெக்ட் ஆகும். இப்போ 8ஆம் பாவம் நம்ம சொல்கிறது, 8ஆம் பாவம்னா அசிங்கம், அவமானம், துன்பம் இதெல்லாமே ஜாதகருக்கு வரும். ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். அதே மாதிரி கண்டம், விபத்து இது எல்லாமே 8ஆம் பாவம் சம்பந்தம். ஜாதகர் வண்டி வாகனத்துக்கு போகும்போது ரொம்ப உஷாராக போகணும். அப்போ ஜாதகருக்கு இந்த பினாமி சொத்துக்கள் அமைய வரும், உயிர் சொத்துக்களாக ஜாதகருக்கு வரும். ஏன்னா லக்னாதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அதுமாதிரி இங்கே மிகப்பெரிய சொத்தை ஜாதகர் அனுபவிப்பார். ஸ்டாக் மார்க்கெட்டில், பங்குச்சந்தையில் கிடைக்கக்கூடிய
அது மூலிமா வரக்கூடிய வரவுகள் பணங்கள் இது 8ஆம் பாவம் தான் இருக்கும். வந்து அரசாங்கத்துக்கு தெரியாமல் ஜாதகர் வந்து வருமானத்தை சேமித்து வைப்பார். வந்து டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறது இது எல்லாமே 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது தான். வந்து அதே மாதிரி ஜாதகருக்கு வந்து லக்னாதிபதி 8ஆம் பாவத்தில் இருக்கும்போது வந்து மேலே இருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு மேல் மடையில் வேலை நடக்குதுன்னா அங்கேருந்து கீழே தவறி விழுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து வாய்ப்புகள் உண்டு. நம்ம வந்து மூதாதையர் சொத்து அடையிறதுக்கான வாய்ப்புகளும் அங்கே 8ஆம் பாவத்திலே உண்டு. அதே மாதிரி ஜாதகர் 8ஆம் பாவத்தில் லக்னாதிபதி இருக்கும்போது 8ஆம் பாவத்தை பார்த்து 8ஆம் பாவத்தை அந்த இடத்துல இருக்கும்போது ஜாதகர் வந்து பென்ஷன் அமௌண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட பிஎஃப் இன்சூரன்ஸ் அமௌண்ட் இது 8ஆம் பாவம் சம்பந்தம் தான். புதையல்னா ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு இது 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு தான். 8ஆம் பாவம் மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய பில்டிங் ஓனர் ஆகிறதுக்கு, மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு, அப்பார்ட்மெண்ட்டுக்கு, இதெல்லாம் ஒரு சினிமா தியேட்டர், மால் இதெல்லாம் வந்து ஜாதகருக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. லக்னாதிபதி 8ஆம் பாவத்துக்கு. அதே நேரத்தில் வந்து அசிங்கம், அவமானம், மிகப்பெரிய கேவலமான விஷயங்கள் செய்வதும், தூக்கு தண்டனை, அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டு கள்ளக்கடத்தில் ஈடுபட்டு அரசு தண்டனை ஏற்படுது. அப்புறம் அவர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சிம்பிளாக சொன்னால் தூக்கு தண்டனை அங்கே 8ஆம் பாவம் தான் இருக்குது. வந்து அப்புறம் லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் 9ஆம் பாவம் ஒழுக்கம். கண்டிப்பாக ஜாதகர் வந்து ஒழுக்கமாக இருப்பார். ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்க உண்டு. அப்புறம் ஜாதகருக்கும் அப்பாவுக்கும் சம்மந்தப்பட்ட உறவுகளும் 9ஆம் பாவம் தான் குறிக்கிறோம். 9ஆம் பாவம் தந்தை ஸ்தம்பம் லக்னாதிபதி இருக்கிறதுனால வந்து அப்பா மேலே கண்டிப்பாக ஒரு பாசம் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து 9ஆம் பாவம் வந்து நம்மளோட நீண்ட தூர பயணத்தை குறிக்கும். வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறது, அதே மாதிரி இது வந்து ஒரு கடல் வழி ட்ராவல் பண்ணுறது, ஷிப்பில் போகிறது, இது எல்லாமே வந்து ஒரு 9ஆம் பாவம் தான். வந்து ஆகாய பயணம், ஃப்ளைட்டில் போகிறது, ஷிப்பில் போகிறது, இது எல்லாமே 9ஆம் பாவத்தை சம்மந்தப்பட்டது தான். அதே மாதிரி வந்து ஒரு பொருளை வந்து ரிசர்ச் பண்ணி புது புது கண்டுபிடிப்புகளாக இன்னோவேஷன் பண்ணுறதும் 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது தான். 9ஆம் பாவம் வந்து உயர் பிஹெச்டி சம்மந்தப்பட்டது. ஒரு போஸ்ட் கிராஜுவேட் 5ஆம் பாவம் 9ஆம் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அதான் ஒரு குறிப்பிட்ட துறையில் வந்து நான் பிஹெச்டி வாங்குறேன். 9ஆம் பாவம் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தெய்வ அனுகிரகம், தெய்வ ஆசீர்வாதம் இது எல்லாமே 9ஆம் தான். அனைத்து விதமான மத போதகர்கள் லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வந்து ஜாதகர் வந்து ஒரு மத போதகர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. கோவில் பணிகளில் சர்ச்சு, மசூதி இந்த பணிகள்லாம் ஈடுபட்டு அங்கே ஆன்மீக தொண்டாற்றுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. நிறைய கோவில் குளங்கள் சம்மந்தப்பட்டது, மத வழிபாட்டுத்தலம், கிறிஸ்துவர், முஸ்லீம் எல்லாருக்கும் சம்மந்தப்பட்டது ஜோதிடம் வந்து. அதே நேரம் 9ஆம் பாவம் வந்து பாவத் அடிப்படை வந்து குழந்தை சந்தான விருத்தி, குழந்தை பாக்கியத்துக்கு 9ஆம் பாவம் சப்போர்ட் பண்ணுவோம். அதேமாதிரி ஜாதகத்துக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு, பாக்கியங்கள் உண்டு. கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து அங்கே அதிர்ஷ்டம் உண்டாகும். லக்னாதிபதி 9ஆம் பாவத்தில் அவர் நீச்சமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல விச்சய லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் வந்து செவ்வாய் நீச்சமாக இருப்பார். ஆனால் அவருக்கு நீச்சம் தான், வலிமை இழப்பு தான். ஆனால் எதுனா ஒரு அதிர்ஷ்டம், பாக்கியம் அவருக்கு கண்டிப்பாக ஒரு மனைவி மூலியமாகவும் எதனா ஒரு பாக்கியம் கண்டிப்பாக அந்த இடத்துல அவருக்கு வரும். வந்து அடுத்து 9ஆம் அதிபதி அப்புறம் லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில். 10ஆம் பாவம் தொழில் 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 அது இல்லாமல் தொழில் மட்டும் கிடையாதுங்க, உத்தியோகம், டாப் லெவல் ஜாப், ஒயிட் கலர் ஜாப் எல்லாம் 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது தான். நம்மளோட கர்மம், நம்ம இந்த பிறவியில் நம்ம என்ன மாதிரி செயல்களில் ஈடுபட போகிறோமோ அது 10ஆம் பாவம் தான். அதே மாதிரி நம்மளோட ஜீவனம், வருமானம், வியாபாரம் இதெல்லாம் 10ஆம் பாவம் தான். அதிகாரம், அதிகாரத்தில் போய் உட்காரது, அரசாங்க உதவி பெறுவது 10ஆம் பாவம். ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப், அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஒர்க் பண்ணாலும் சரி, அந்த டாப் லெவலில் போய் போகிறது 10ஆம் பாவம் தான். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அந்த பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து இது எல்லாமே 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டதான். 10ஆம் பாவத்திலும் ஆன்மீகம் சம்மந்தப்படும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தெய்வத்தை நம்ம வழிபடுறது, இதுவும் 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது தான். அதே மாதிரி 10ஆம் அதிபதி நல்ல வலுப்பெற்றிருக்கும் போது மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வருது. தொழில் மூலமாக கோடீஸ்வரனாக வருது 10ஆம் பாவம் சம்மந்தம் தான். 10ஆம் பாவம் வந்து கர்மபுத்திரன். ஜாதகர் லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்கும்போது வந்து ஜாதகருக்கு கண்டிப்பாக ஒரு ஆண் வாரிசு உண்டு. ஏன்னா 10ஆம் பாவம் கர்மபுத்திரனாக இருக்கும்போது வந்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் பாவம்னா வந்து ஆண் கர்மபுத்திரன்னா வந்து ஆண் வாரிசை குறிப்பிடுது. இன்னைக்கு காலத்தில் ஆணும் பெண்ணும் சமமாக இருக்காங்கன்னா அஸ்ட்ராலஜியை பொறுத்த வரைக்கும் கர்மபுத்திரனா வந்து ஆண் வாரிசை குறிப்பிடுது. வந்து கண்டிப்பாக ஜாதகர் வந்து அவங்களோட ப்ரொஃபஷனலில் நல்ல ஒரு நிலையில் இருப்பாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் அங்கே இருக்காது. வந்து தெய்வ ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஜாதகருக்கு அந்த இடத்துல உண்டு. அப்புறம் லக்னாதிபதி 11ஆம் பாவத்தில். இது 11ஆம் பாவம் உபயஜயஸ்தானத்தில் வரக்கூடிய ஒரு பாவகம் 11ஆம் பாவம். கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து அவரோட லாபங்கள், எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே நிறைவேறும். கண்டிப்பாக தொழில் பண்ணார்னா ஜாதகர் கண்டிப்பாக லாபம் உண்டு. ஏன்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானம். நிறைய ஒரு சபையில் போயிட்டு
உட்காந்து டிபேட் பண்ணுறதுன்னா 11ஆம் பாவத்துக்கு சப்போர்ட் வேணும். ஒரு சபையில் உட்காந்து டிபேட் பண்ணி நம்ம சக்ஸஸ் ஆகணும்னா வெற்றி அடையணும்னா அந்த பட்டிமன்றத்தில் வெற்றி அடைவதற்கு 11ஆம் பாவம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணணும். அதேமாதிரி ஜாதகருக்கும் மூத்த சகோதரர்கள் அக்கா அண்ணா இவங்களோட உறவுகள் 11ஆம் பாவம், பலதார மனங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் ஜாதகருக்கு அங்கே நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிகப்பெரிய ஒரு கூட்டத்தோடு இணையிறது போயிட்டு அவர் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுது, எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது. என்ன ஆசைப்படுறாரோ அது கண்டிப்பாக நிறைவேறும். 11ஆம் பாவம் வந்து ஒரு விஷயத்தை வந்து மல்டிப்ளை பண்ணும். ஒரு விஷயத்தை விரும்புகிறாரா அந்த விஷயத்தை வந்து பெருசாக்கினே போயிருக்க வந்து ஒரே விஷயத்தில் ஒரே நேரத்தில் 4-5 விஷயங்கள் கிடைக்கிறது. என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நிறைவேறும். 11ஆம் பாவத்தில் ஜாதகம் இருந்தாருன்னா ஒரு மைனஸ் வந்து நிறைய தொடர்புகள் வரும். அது தீய தொடர்புகளுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எண்ணங்கள் அவர் வந்து தீய விருப்பமும் அங்கே ஈடேறதுக்கான வாய்ப்புகள், அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். வந்து நிறைய இந்த யூடியூப்பில் சக்ஸஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போய் சக்ஸஸ் பண்ணுறது, அந்த லார்ஜ் குரூப் மிகப்பெரிய கூட்டத்தோடு இணையிறது வந்து சமுதாயத்தில் தொடர்பு ஏற்படுறது, இதெல்லாம் 11ஆம் பாவம் தான். வந்து பொதுக்கூட்டத்தில் நிறைய பொதுக்கூட்டத்தில் ஜாதகர் அதனால் லக்னாதிபதி 11ஆம் இடத்துல வந்து 11ஆம் பாவம் வந்து பொதுக்கூட்டம், நிறைய இந்த அரசியல் மேடையில் போய் பொதுக்கூட்டத்தில் இன்வால்வ் ஆகி ஸ்பீச் கொடுக்குறது, அங்கே போய் அட்டன் பண்ணுறது எல்லாம் 11ஆம் பாவம் தான். அதாவது லக்னாதிபதி 12ஆம் பாவத்தில் கண்டிப்பாக ஜாதகருக்கு வந்து விரயம் கஷ்டம் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் சொந்த ஊர்லேருந்து வெளி ஊருக்கு போகிறது, ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு அட்லீஸ்ட் வெளி மாவட்டத்துக்காக போகணும். அப்போ தான் வந்து அவரால் வந்து சர்வை வந்து அவரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லாவே இருக்கும். வந்து கண்டிப்பாக கொஞ்சம் வெளியே போனவங்க வந்து வெளிநாடு தொடர்பு கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அப்புறம் வந்து தான தர்மங்கள் செய்வது, சேரிட்டி டொனேஷன் 12ஆம் பாவம் தான். வந்து தானம் தர்மம் செய்வது இதுவும் விரயம் தான். சுப விரயம் ஒரு தானம் பண்ணுறீங்கன்னா போயிட்டு இது எல்லாமே சுப விரயம் சம்மந்தப்பட்டது தான். வந்து அப்புறம் வந்து பல வகையான தடைகள் கஷ்டங்கள் விரயங்கள், பண விரயம், பொருள் விரயம், நேரம் விரயம் ஆகிறது, இதெல்லாம் 12ஆம் பாவம் சம்பந்தம். அப்புறம் ஜாதகர் வந்து உடல் உறுப்புகள் ஜாதகருக்கு வந்து இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி, ஏன்னா 12ஆம் பாவம் தான் ஹாஸ்பிட்டல். லக்னாதிபதி 12 இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் பாவத்தால் வலிமையாக இருக்கும்போது ஒரு என்ன சொல்லலாம் போலீஸ் ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் ஒரு நிறைய அரசாங்கத்தோட தண்டனைகள் கிடைப்பதும், அப்புறம் நிறைய மலை நாடுகளில் வந்து ட்ராவல் பண்ணுறது, நிறைய மவுண்டெயின்ஸ் கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் லக்னாதிபதி 12ஆம் பாவத்தில் இருக்கும்போது ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வந்து அதே மாதிரி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்து அதில் விரயமாவதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. சரி நண்பர்களே, இந்த 2வது பகுதியில் லக்னாதிபதி 7ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள், இது பலன்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த பலன்கள் நடைபெறும். இதில் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். காரணம் லக்னாதிபதி இந்த பாவங்களில் தனியாக இருக்கும் போது இந்த பலன்கள் முழுமையாக நடக்கும். வேறு கிரகங்களோடு இணையும் போது வந்து இந்த பலன்களில் வந்து முன்ன பொண்ணு நடக்கும். அதேமாதிரி எந்த இந்த தத்துவத்தில் இருக்காரு, நெருப்பா நீரா காற்றா பூமி தத்துவமானு பார்க்கணும். அது சரமா ஸ்திரமா உபயம், அதுக்கேற்ற மாதிரி இந்த பலன்களில் கூடுதல் குறையும் ஏற்படும். சரி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பை பற்றி பேசுகிறேன். அது வரைக்கும் நன்றி.